செந்தில் பாலாஜி வெளியில் வந்த உடனே என்ன ஜாமீன் கிடைச்சி வெளியில் வந்த உடனே ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செய்து வெளியில் வந்திருக்கிறார். ஆமாம் ஆமாம், அதாவது பத்தினிகளெல்லாம் வேசிகளாக பேசப்படுவதும் வேசிகளெல்லாம் பத்தினிகளாக ஆவதும் இந்த அரசியல் கேவலமாக நடக்குது. ஸ்டாலின் காலத்து அரசியல் மாதிரி ஒரு கேவலமான அரசியல் இவர். சரி, அந்த 34,000 கோடி 5 கலெக்டர்களின் மீது இருக்கிறது. 34,000 கோடி அரசுக்கு வந்திருந்தால் மாதம் 1000 ரூபாய் குடும்ப தலைவி கொடுக்குறாயே, அதுக்கு 11,000 கோடி ஆகிறது. 3,000 கொடுக்கலாம், 33,000 கோடிக்கு. மக்களுக்கு புரியவில்லை, மக்களுக்கு இதை எடுத்து சொல்வதற்கு ஆள் இல்லை. தூத்துக்குடியிலே 13 மக்களை கொன்று விட்டார்கள் போலீஸ்காரர்கள், 17 பேர். அதாவது அன்றைக்கு இருந்த அரசுக்கு தெரியாமல் துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். அப்போ போலீஸ் அவ்வளோ வலிமை. அதாவது போலீஸுக்கு 2 சம்பளம் நடக்கும். ஒன்று அரசா சம்பளம், இன்னொன்று அந்த கார்ப்பரேஷன் கம்பெனி சம்பளம். ஆகவே அந்த கம்பெனியை தூக்கு என்று சொன்னால் தன்னுடைய 2வது சம்பளத்தை வெட்டு என்று சொல்வதாக பொருள். அதில் 17 பேர் 13 பேரை சுட்டார்கள். ஒரு குற்றமும் செய்யாத மக்கள். நான் கேட்கிறேன், என்ன குற்றம் செய்ய? பேச உரிமை வேண்டும், எழுத உரிமை வேண்டும், கூட்டம் கூட உரிமை வேண்டும், தொழிலாளர் சங்கம் அமைக்க உரிமை வேண்டும். ஆனால் உயிர் வாழ உரிமை இல்லையா என்று கேட்கிறேன். அரசியல் சாசனத்தின் அடித்தளம், பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், எங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறது என்று நீ சொல்கிறாயே வெட்கம் இல்லாமல், சுப்ரீம் கோர்ட் வரையிலும் பாதுகாக்கிறது என்று சொல்கிறாயே. இந்த 13 பேர் சுட்டதற்கு நீதி விசாரணை கமிஷன் இவர்களின் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னதே, கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டதா? அறிக்கையெல்லாம் அவங்க கொடுத்துட்டாங்களே, அருணா ஜெகதீசன் அவங்க அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. அந்த இல்லை, அது உறுதிப்படுத்தப்பட்டது. இவர்கள் 17 பேர் மீது கொலை வழக்கு போட வேண்டும் என்று நீதி விசாரணை கமிஷன் சொன்னது. அது கொலை வழக்கு ஏன் அரசு போடவில்லை, ஏன் போடவில்லை என்று நீதிமன்றம் கேட்கவில்லை. அவ்வளவுதான் நம்முடைய சட்டங்கள். அதெல்லாம் நம்முடைய நீதிமன்றங்களாலும் நம்முடைய சட்டங்களாலும் நம்முடைய போலீஸாலும் இன்றைக்கு இருக்கிற ஆட்சி அமைப்பாலும் மக்களுக்கு எந்த நீதியும் வழங்க முடியாது. இந்த 13 பேர் என்ன காரணத்திற்காக சுட்டார்கள்? பேச உரிமை வேண்டும், எழுத உரிமை வேண்டும் என்று கேட்கிறார். உயிர் வாழவே உரிமை இல்லை இந்த மண்ணிலே.